இடைத்தேர்தல் நடைபெறும் விக்கிரவாண்டி தொகுதியில் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு தொடங்க உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வாக்குப்பதிவு தொடங்க இருக்கு. வாக்குப்பதிவுக்காக அங்கே என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? வணக்கம். தற்போது நாம் விக்கிரவாண்டியில் இருக்கின்றோம். விக்கிரவாண்டியில் தற்போது மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. சரியாக 7 மணிக்கு தொகுதியின் அனைத்து இடங்களிலும் வாக்குப்பதிவு தொடங்க இருக்கின்றது. தற்போது பல்வேறு வேட்பாளர்களுடைய முகவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் 29 பேர் போட்டியிடுகிறார்கள். அதில் திமுக, பாமக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்தவர்களும் சுயேட்சைகள் என பலரும் தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பலரும் இங்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். திருவள்ளூர், தர்மபுரி, சேலம் உள்ளிட்ட பல மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் சுயேட்சைகள் இங்கு விக்கிரவாண்டியில் வந்து போட்டியிடுகின்றார்கள். எனவே 29 பேர் போட்டியிடக்கூடிய நிலையிலே பல வேட்பாளர்களுடைய முகவர்கள் தற்போது வந்திருக்கிறார்கள். எப்போதுமே தேர்தலுக்கு முன்பாக மாதிரி வாக்குப்பதிவு நடைபெறுவது வழக்கம். எனவே தற்போது அனைத்து பூத்துகளிலும் மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகின்றது. வேட்பாளர்களுடைய முகவர்கள் தங்களுக்கான அடையாள அட்டையை காண்பித்து வாக்குப்பதிவு மையத்திற்கு உள்ளே வருகிறார்கள். உள்ளே வந்தவர்களுடைய அந்த அடையாள அட்டை அவர்கள் கையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய படிவங்கள் போன்றவை எல்லாம் பரிசோதனை செய்யப்பட்டு தற்போது அவர்களுக்கான இடம் கொடுக்கப்பட்டு அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சரியாக 6 மணிக்கு பெரும்பாலான இடங்களில் மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கின்றது. 50 வாக்குகள் பதிவு செய்ய வேண்டும் என்று இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதாவது அனைத்து சின்னங்களிலும், அதாவது மொத்தம் இங்கே 29 சின்னம் இருக்கின்றது, 30வதாக நோட்டா இருக்கின்றது. எனவே அனைத்திலும் சரியாக அந்த பட்டனை அழுத்தினால் சரியாக அந்த சின்னத்திற்கு தான் ஓட்டு விழுகின்றதா? இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு வாலி சின்னம் என்றால் வாலி சின்னத்துக்கு அழுத்தினால் சரியாக வாலி சின்னத்தில் ஓட்டு விழுகிறதா என்பதை பார்த்துக் கொள்கிறார்கள். அருகில் இருக்கக்கூடிய விவிபேட் மிஷின் அதிலும் தாங்கள் அளித்ததற்கான அந்த ஒப்புகை சீட்டு வருகிறதா என்பதையும் இங்கு இருக்கக்கூடிய முகவர்கள் சோதனை செய்து கொள்கிறார்கள். இவர்களுடைய அந்த சந்தேகங்கள் என்னென்ன மாதிரியான சந்தேகங்கள் இருக்கிறதோ முகவர்களுக்கு அவற்றையெல்லாம் கூட இங்கு தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகளிடம் கேட்டு தெரிந்து கொள்வதற்கான அந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் அந்த வாக்குப்பதிவு மையத்திற்கு வெளியிலும் உள்ளேவும் காவலர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். வழக்கமாக 1-2 காவலர்கள் மட்டுமே நிறுத்தப்படும் நிலையில் இது இடைத்தேர்தல் என்பதாலும் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய காரணத்தாலும் எந்தவிதமான ஒரு பதற்றமான சூழலும் ஏற்படக்கூடாது என்பதற்காக கூடுதல் எண்ணிக்கையில் காவலர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். வரக்கூடிய நபர்கள் சரியான நபர்கள், அதாவது வாக்களிக்கக்கூடிய நபர்கள், முகவர்கள் இவர்கள் மட்டும்தான் வருகிறார்களா என்பதை சரிபார்த்து அதன் பின்னர் உள்ளே வருவதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். மற்ற தேர்தல்களைப் போலவே இந்திய அரசு வழங்கியிருக்கக்கூடிய 13 வகையான ஆவணங்கள் எதை வேண்டுமானாலும் காண்பித்து அவர்கள் வாக்களிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே காலை 7 மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது இந்த ஒரு வாக்குப்பதிவு மையத்தில் இருக்கிறோம். பனையபுரம் ஊராட்சி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குப்பதிவு மையத்தில் இருக்கிறோம். தற்போது மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாம் திரையில பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒவ்வொரு கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகள், அவர்களுடைய முகவர்கள். அவர்கள் இந்த வாக்குப்பதிவு மையத்தில் சரியாக வாக்குப்பதிவு நடைபெறுகின்றதா, அந்த மெஷின் சரியா வேலை செய்தா, நம்ம போடுற சின்னத்துக்கு ஓட்டு போட்டோம்னா கரெக்டா ஓட்டு விழுதா என்பதெல்லாம் வந்து இவங்க சரி பார்த்துக்கிறாங்க. இவர்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை, மிக சரியாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது என்பதை இவர்கள் அதிகாரிகளிடம் ஒப்பு கொடுத்தால் அவர்கள் கையொப்பமிட்டு பிறகு அந்த 7 மணிக்கு வாக்குப்பதிவு என்பது தொடரும். அவர்களுக்கு இடையில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது தங்களுடைய சின்னத்துக்கு வாக்கு விழவில்லை என்ற சந்தேகம் எழுந்தாலோ அவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டியது இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய கடமையாக இருக்கின்றது. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் எந்த விதமான ஒரு பதற்றமும் ஒரு பரபரப்பும் இல்லாமல் ஒரு சரியான முறையிலே சட்ட ஒழுங்குக்கு உட்பட்டு நடத்தி முடிக்க வேண்டும் என இங்க இருக்கக்கூடிய அலுவலர்களும் காவலர்களும் இணைந்து தீவிரமாக பணியாற்றி வருகிறார்கள். நேரம் செல்ல செல்ல மக்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கும் என்பதனாலே அவர்கள் வருவதற்கு ஏற்ப வேகமாக சென்று வாக்களிக்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல வெயில் காலம் என்பதனாலே அதிகமாக வெப்பம் இருக்கும். எனவே தண்ணீர் போன்ற வசதி எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல மாற்றுத்திறனாளிகள் அல்லது வயதானவர்கள் வந்தால் அவர்களை உள்ளே அழைத்து வருவதற்கு வீல் சேர் போன்றவையும் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே வாக்களிப்பது அனைவருடைய அந்த ஜனநாயக கடமை என்ற அடிப்படையிலே வரக்கூடிய வாக்காளர்கள் வந்து வாக்களிக்கவும், அவர்கள் எந்தவிதமான சிரமமும் இல்லாமல் வந்து வாக்களி
வாக்களித்துவிட்டு செல்வதை உறுதிப்படுத்தவும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இடைவேளை இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த வாக்குப்பதிவு நடைபெற இருக்கின்றது. மாலை 6 மணி வரை நடைபெற இருக்கின்றது. இடைத்தேர்தல்களிலே எப்போதுமே ஒரு பரபரப்பாக இருக்கும். அதிகமான வாக்குகளை பெற்றுவிட வேண்டும். ஒரே ஒரு தொகுதி என்பதனாலே அனைத்து கட்சிகளுடைய அல்லது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைவருடைய கவனமும் இருக்கும் என்பதனாலே கூடுதல் பதட்டம் இருக்கும். எனவே அந்த பதட்டத்தை எல்லாம் தவிர்த்து சரியான முறையிலே சட்டம் ஒழுங்கோடு சிறப்பாக நடத்தி முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். நியூஸ் தமிழ் வாயிலாக தொடர்ச்சியாக நாம் மாலை வரை நடக்கக்கூடிய அத்தனை தகவல்களையும் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். தொடர்ந்து நியூஸ் தமிழோடு இணைந்திருங்கள். நிச்சயமாக ராஜேஷ், இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு தொடங்கவிருக்கிறது. கூடுதல் விவரங்களை சேகரித்து வையுங்கள். மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.